Peacemakers of Christo. உன்னுடைய வாழ்க்கை இனி மாறாது, இதுதான் என் விதி, இனிமேல் மாற்றமே வராது என்று நினைக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 9வது அதிகாரம் 27வது வசனத்துல இயேசு அங்கிருந்து சென்றபோது பார்வையற்றோர் இருவர், தாவீதின் மகனே எங்களுக்கு இரங்கும் என்று கத்திக்கொண்டே அவரை பின்தொடர்ந்தனர். இயேசு அவரை பார்த்து, நான் இதை செய்ய முடியும் என நம்புகிறீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள் ஆமையா என்றார்கள். அவர் அவர்களின் கண்களை தொட்டு, நீங்கள் நம்பியபடியே உங்களுக்கு நிகழட்டும் என்றார். உடனே அவர்களின் கண்கள் திறந்தன. ஜெபிப்போம். என் அன்பு நேசரே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, 2 குருடர்கள் ஐயா, அப்பா, பார்வையை இழந்தவர்கள் ஐயா, இருளாக இருந்த வாழ்க்கை ஐயா, அப்பா, அதிலே வெளிச்சமே இல்லை சுவாமி. தேவனாகிய கர்த்தாவே, அந்த 2 குருடர்களும் கைவிடப்பட்டவர்கள் ஐயா, துரத்தி அடிக்கப்பட்டவர்கள் ஐயா, திட்டப்பட்டவர்கள் ஐயா, அவமானப்பட்டவர்கள் ஐயா, சோர்ந்து போனவர்கள் ஐயா, வாழ்க்கையை இழந்து போனவர்கள் ஐயா, சோத்துக்கு பிச்சை எடுத்து வாழ்ந்தவர்கள் ஐயா, நடக்க கூட வழி தெரியாதவர்கள் ஐயா, வாழ்க்கையை அறியாதவர்கள் ஐயா, ஒரு நாளும் சிரிக்காதவர்கள் ஐயா, வயிறார சாப்பாடு கூட இல்லாதவர்கள் ஐயா. தெய்வமே, நம்ம வெயில்ல நிக்கிறோமா, இல்ல எங்க உழுவ போறோம், எந்த மலையில நிக்கிறோம், ஐயோ நம்ம முள்ளுல நிக்கிறோமா, முள்ளு குத்துமா என்று தெரியாதவர்கள் சுவாமி. ஒன்றையுமே அறியாதவர்கள், ஒன்றையுமே பார்க்காதவர்கள் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மனிதர்கள் சுவாமி வாழ்க்கையை வெறுத்து போனார்கள். ஏண்டா வாழ்றோம்னு நினைச்சாங்க ஆண்டவரே. தெய்வமே, அவர்கள் வாழ்க்கையில அப்பா ஒரு ஒளி வீசுமா என்று எதிர்நோக்கி கொண்டே இருந்தார்கள் சுவாமி. ஆண்டவரே ஏசப்பா, அதே போல இன்றைய நாளில என் குடும்பம் இருக்குது சுவாமி. ஆண்டவரே, அவதிப்பட்டு கொண்டு, அவமானப்பட்டு கொண்டு, வாழ முடியாமல் தவித்துக் கொண்டு, நடித்துக் கொண்டு, பிச்சை எடுத்துக்கொண்டு, ஐயோ குடும்பத்தை வழி நடத்த முடியலையே தெய்வமே, என்னுடைய கடன்கள் அதிகமாகி கொண்டிருக்கிறது, வர காசெல்லாம் ஆண்டவரே எப்படி செலவாகுதுன்னே தெரியலையாப்பா. ஆண்டவரே, லோனை கட்ட முடியலையாப்பா, இஎம்ஐ கட்ட முடியல ஆண்டவரே, ஒரு தொழில் செய்ய முடியலையாப்பா, ஒரு வியாபாரம் செய்ய முடியலையா ஆண்டவரே, ஒரு வேலைக்கு போக முடியலையாப்பா. தெய்வமே, என் வாழ்க்கைலாம் இருளா கிடக்குது ஆண்டவரே. அப்பா தெய்வமே, என் மனைவி என்னோடு இருப்பாள் என்று நினைத்தேன், என்னோட இல்லாம போயிட்டா ஆண்டவரே. இன்னைக்கு அனாதை போல நினைக்கிறேன் அப்பா. அப்பா, என்னுடைய கணவன் என்னோடு இருப்பான் என்று நினைத்தேன் ஆண்டவரே, என்னோடு இல்லாமல் போயிட்டான் ஐயா. என் வாழ்க்கை இருளா கிடக்குது ஐயா. நான் காதலிச்சேன் சுவாமி, என்னை கைவிட்டுட்டான் ஆண்டவரே. இன்னைக்கு என் வாழ்க்கை இருளா கிடக்குது ஆண்டவரே. என் புள்ளதான் என் ஜீவிதம் என்று நினைத்தேன், என் உயிர், என் மூச்சு என்று நினைத்தேன். என் புள்ள என்னை விட்டுட்டு போயிட்டான் ஆண்டவரே. அப்பா, இன்னைக்கு என் வாழ்க்கை இருளா கிடக்குது ஆண்டவரே. அப்பா, இந்த கடனால என் வாழ்க்கை இருளா கிடக்குது ஆண்டவரே. தெய்வமே, என் சொத்தெல்லாம் நான் இழந்ததால, நான் எங்கெங்கயோ பணத்தை போட்டு ஏமாந்ததால என் வாழ்க்கை இருளா கிடக்குது ஆண்டவரே. இந்த கோர்ட்டு கேஸ் என்னால அப்பா சந்திக்கவே முடியல, என் வாழ்க்கை இருளா கிடக்குது ஆண்டவரே. அப்பா, நான் படிச்சு பாஸ் ஆயிருவேன் நினைச்சேன், ஆனா ஃபெயில் ஆயிட்டேன்ப்பா ஆண்டவரே. என் வாழ்க்கை இருளா கிடக்குது ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, என் வாழ்க்கை முழுவதும் இருள்தான் ஆண்டவரே. அப்பா, என் வாழ்க்கையில நான் ஒளியே காணல அப்பா. தெய்வமே, நான் கைவிடப்பட்டேன் ஆண்டவரே, நான் புறக்கணிக்கப்பட்டேன், நான் அவமானத்திற்கு அடிமையானேன் ஆண்டவரே. என்னை ஆண்டவரே எல்லாரும் துரத்தி விரட்டி விட்டுட்டாங்களப்பா, என்ன தப்பு தப்பா பேசுனாங்க ஆண்டவரே. தெய்வமே, என்னை ஆண்டவரே குற்றம் மேலே குற்றங்களை சுமத்தினார்கள் ஐயா. தெய்வாதி தேவனே, என் பெற்றோர்களை நான் கைவிட்டேன் ஆண்டவரே, என் மனைவியை கைவிட்டேன், என் கணவனை நான் கைவிட்டேன் ஆண்டவரே.
ஆமாப்பா, நான் கைவிட்டதனால் தான் அவர்கள் வாழ்க்கையில் இன்று இருளாக கடக்கிறது ஆண்டவரே. சுவாமி, இன்னைக்கு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையும் ஏதோ ஒரு இருளில் சிக்கி கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஐயா. தெய்வமே, காமத்தில் சிக்கிக்கொண்டு, மோகத்தில் சிக்கிக்கொண்டு, கடனில் சிக்கிக்கொண்டு, நஷ்டத்தில் சிக்கிக்கொண்டு, தோல்வியில் சிக்கிக்கொண்டு, இருளுக்குள்ளாய் ஒளிந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறான் ஐயா. என் வாழ்க்கையில வெளிச்சமே வராதா ஆண்டவரே? எனக்கு வேலையே கிடைக்காதா? எனக்கு குழந்தையே பிறக்காதா ஆண்டவரே? என் கணவனை புரிந்து கொள்ளவே மாட்டானா? என் மனைவி ஆண்டவரே என்னை புரிந்து கொள்ள மாட்டாளா? அவள் பேசுவதை நிப்பாட்டவே மாட்டாளா? தெய்வாதி தேவனே, ராஜாதி ராஜாவே, என் உள்ளத்துக்குள்ளாய் காயங்கள் புண்ணுகளும் ஆண்டவரே, ஆண்டவரே என் உள்ளம் நாட்டம் அடித்து போய் கிடக்கிறது ஐயா. தெய்வமே, யார்கிட்ட போய் உதவி கேட்பேன் சுவாமி? வாழ்க்கையை இழந்து போய் கிடக்கிறேனே ஆண்டவரே. என் வாழ்க்கையில நான் முன்னேறவே முடியாதா? மாற்றங்கள் வராதா என்று ஜெபிக்கிற உன் பிள்ளைகளை ஆண்டவராகிய கர்த்தாவே, விண்ணுலக தெய்வமே, கருணையுள்ள ராஜாவே, ஒரு விசை கண்ணோக்கும்படியாக ஜெபிக்கிறோம் ஐயா. ஆண்டவரே, பாவப்பட்ட பிள்ளைகள் ஆண்டவரே, பரிதவிக்கிற பிள்ளைகள் ஐயா, அனாதைகளாக இருக்கிற பிள்ளைகள் ஐயா, பிச்சை எடுக்கிற பிள்ளைகள் ஐயா. தெய்வமே அப்பா, இன்னைக்கு என் பிள்ளைக்காக, என் கணவனுக்காக, என் மனைவிக்காக நான் பிச்சை எடுக்கிறேன் ஆண்டவரே. மடி பிச்சை கேட்கிறேன் ஐயா, என் கர்ப்பப்பை பிச்சை கேட்கிறேன் ஐயா, வேலை பிச்சை கேட்கிறேன் ஐயா ஆண்டவரே, நோய் தீர பிச்சை கேட்கிறேன் ஐயா, சுகத்தின் பிச்சை கேட்கிறேன் ஆண்டவரே. அப்பா, அந்த பிச்சைக்காரர்களுக்கு ஆண்டவரே இருளை ஒளியாக மாற்றினீர் ஐயா. இந்த பிச்சைக்கார மேல ஆண்டவரே இரக்கம் காட்ட மாட்டீரா சுவாமி? இயேசுவே, இந்த பிச்சைக்கார மீது உன்னுடைய கருணை வராதா ஆண்டவரே? என் மீது ஆண்டவரே நீர் அப்பா இரக்கத்தை காட்டுங்க சுவாமி. என்னை கைவிடாதீங்க ஆண்டவரே. நீர் என் வாழ்க்கையில இந்த காரியத்தை செய்ய ஆண்டவரே முடியும் என்று நான் நம்புகிறேன் ஐயா. நான் நம்பிக்கை கொள்கிறேன் சுவாமி. ஆண்டவரே தெய்வமே, என்னைக்கு உன்னை விட்டா யாருமே இல்ல ஆண்டவரே. இந்த உலகத்துல வேற யாருமே எனக்கு வேண்டாம்ப்பா. நீ ஒருவர் இருந்தால் போதும் ஐயா. ஏப்பா, அவர்களுடைய கண்களை மட்டும் திறக்கலப்பா, அவர்கள் இருதயத்தை நீர் துறந்தீர், அவர்கள் வாழ்வை துறந்தீர், அவர்கள் சந்தோஷத்தை துறந்தீர் ஆண்டவரே. அந்த பிள்ளைகளோடு நீர் உறவாடினீர் ஆண்டவரே. அதே போல இன்னைக்கு அப்பா, என் இருள் அடைந்த பால் அடைந்த வாழ்க்கையில, தோல்வி அடைந்த வாழ்க்கையில நீதான் ஒளிய திறக்கணும் ஆண்டவரே. கதவை திறக்கணும் ஐயா. என் இருதயத்தை திறங்க ஆண்டவரே, என் வாழ்க்கையை திறங்க ஆண்டவரே. அப்பா தெய்வமே, முடிஞ்சு போச்சு, நீ மாறாது நினைச்ச காரியங்கள் எல்லாம் ஆண்டவரே நடக்கட்டும் ஐயா. ஆண்டவரே, அது முடியலப்பா, அது தொடரட்டும் ஆண்டவரே. இயேசு ராஜாவே, என் தெய்வீக கர்த்தாவே, இந்த பிள்ளைகளுக்கு மறுவாழ்வை கொடுப்பீர், வாழ வைப்பீர், வழி நடத்துவீர், ஜீவிக்க வைப்பீர், வெற்றியை தருவீர். தேவனே, இந்த பிள்ளைகளை வீரர்களாக மாற்றுவீர் என்று முன்மனதோடு ஜெபித்து, அருமையான பிள்ளைகளை உங்களுடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ. அபத்தங்களை இப்பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் தேவனோடு ஒன்றித்து ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கோ இல்லை லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் உங்கள் கருத்துக்களை அனுப்பலாம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் ஒப்பு கொடுத்து உங்களுக்காக ஜெபித்துக் கொள்ளப்படும். உங்களுடைய திருப்பலி கருத்துக்களை நீங்க வாட்ஸ்அப் மூலியமாக அனுப்புங்கள். இதே நம்பருக்கு, கீழே இருக்கிற நம்பருக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்பிவிட்டு அதே நம்பருக்கு கூகுள் பே மூலியமாக 100 ரூபாய் கட்டும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். தெய்வ பிள்ளைகளே, ஒரு சில பேரு ரொம்ப நாள் கஷ்டமா இருப்பீங்க, ரொம்ப
வேதனையில இருப்பீங்க, அவர்கள் 1 திருப்பலியோ 3 திருப்பலியோ 5 திருப்பலியோ 7 திருப்பலியோ 9 திருப்பலியோ 12 திருப்பலியோ 33 திருப்பலியோ 77 திருப்பலியோ உங்களுடைய கருத்துக்கள், உங்களுடைய பாரம் எப்படி இருக்கிறதோ அதை பொறுத்து உங்களுடைய கருத்துக்களை அனுப்பி திருப்பலியை நிறைவேற்றும்படியாக, நேர்த்தி கடன் செய்து கொள்ளும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். ஒரு சாமியார் 2 மணி நேரம் உட்கார்ந்து எல்லா ஜபங்களையும் அவரே சொல்லி, அதே ஒரே ஸ்பிரிட்டோட, ஒரே ஆத்மாவோட, ஒரே சக்தியோடு உங்களை இந்த பலிபீடத்தில் சமர்ப்பிக்கிறேன் என்றால் கடவுள் வானக தந்தை உங்கள் மீது எவ்வளவு கருணை கொள்வார் என்பதை நீங்களே புரிந்து கொள்ளுங்கள். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, நீ ஒரே ஒரு உதவி கேட்கிறேன், என்னவென்றால் இதை பார்க்கிறவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அந்த பெல் பட்டனை அழுத்துங்க. உங்களுடைய கருத்துக்களையும், இந்த பிரேயர் நல்லா இருக்குதா நல்லா இல்லையா என்று கூட நீங்கள் சொல்லலாம். அப்படி எல்லாம் நீங்க சொல்லும் போதுதான் எங்க ஃபாதர்ஸும் இதை ஆர்வப்படுத்தி உற்சாகப்படுத்தி இன்னும் நல்லா செய்யுங்க ஃபாதர் அப்படி என்று சொல்வார்கள். இல்லை என்றால் பிள்ளைகளை இது யாரும் விருப்பப்படல ஃபாதர் நிப்பாட்டுங்க என்று சொல்வார்கள். இவ்வளவு கரண்ட் பில்லு, இவ்வளவு கம்ப்யூட்டர் பில்லு, கேமரா பில்லு, நெட் பில்லு எல்லாம் வேஸ்ட் ஆகி போயிடும், எல்லாத்தையும் நிப்பாட்டிட்டு போயிடும். அதனால உங்க கையில ஒப்பு கொடுக்கிறார் ஆண்டவர். இதை உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல வைங்க, பேஸ்புக்ல வைங்க, வாட்ஸ்அப் குரூப்ல இதை பகிரும்படியா அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளே, நாங்கள் எத்தனையோ ஏழை எளிய பிள்ளைகளுக்கு, அனாதை பிள்ளைகளுக்கு, உடல் ஊனமுற்ற பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்க பிள்ளைங்க பயன்படுத்தின பழைய டிரெஸ்ஸுகள் ஏதாவது இருந்தால், ட்ரௌசரு, டிஷர்ட், பேண்ட், ஸ்வெட்டரு, இது போல ஏதாவது நிறைய பொருட்கள் வச்சிருப்பீங்க, சுடிதார் அப்படி எல்லாம் வச்சிருப்பீங்க. அது ஒருவேளை உங்களுக்கு பயன் இல்லாமல் இருந்தால் எங்களுக்கு அனுப்பினால் நாங்கள் ரொம்ப சந்தோஷப்படுவோம். எங்க பிள்ளைகளுக்கு அது உதவும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்னும் ஏதாவது காசு உள்ளவர்கள் இந்த ஜபத்துல நீங்கள் ஈடுபட்டு இருந்தால், தெய்வ பிள்ளைகளே, உங்க பேரால எங்க பிள்ளைகளுடைய குடிசைகள், எங்க மக்களுடைய குடிசைகள்ல கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, வசதிகள் கிடையாது. ஒரே ஒரு சின்ன குண்டு பல்பு, சோலார் பல்பு உங்களால முடிஞ்சா ஒரு 2-3 வாங்கி எங்களுக்கு கொடுங்கள். உங்க பேரால ஒரு 2-3 வீட்டுல விளக்கு எரியும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் தெய்வ பிள்ளைகளை, மிரக்கல் ஆயில் எவ்வளவோ நோய்களையும் வலிகளையும் அகற்றி கொண்டிருக்கிறது. அதை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்கள். நிச்சயமாக கச்சிதமாக எழுதி வேணாலும் கொடுப்பேன். உங்க ஆயுசு நாளைக்கே சாவு புரியினாலும் உங்க ஆயுசை ஏத்தி வைக்கும், கூட்டி வைக்கும் அந்த மிரக்கல் ஆயுள். அப்படிப்பட்ட ஆயுள் அது. ஏனென்றால் என் தந்தையானவர் 4 வருடங்களாக மரண படுக்கையில் தான் இருக்கிறார். ஹாஸ்பிட்டலுக்கெல்லாம் கூட்டிட்டு போனதே கிடையாது. இந்த மிரக்கல் ஆயுள் தான் அவரை காப்பாத்திட்டு வச்சிட்டு இருக்குது. அதனால நீங்களும் அதை வாங்கி பயன்படுத்துங்கள். மற்றும் ரத்தத்தின் விடுதலை ஜப புத்தகம், இது கட்டு ஜப புத்தகம், இது விடுவிக்கும் ஜப புத்தகம். எத்தனையோ பிள்ளைகள் கட்டுகள்ல குடும்ப வளர்ச்சி கிடையாது, குடும்பம் உடைஞ்சு போய் கிடக்கிறது, பலவிதமான சோதனைகள். இது வாழ்நாள் முழுவதும் உள்ள கட்டு ஜப புத்தகம். அந்த காலத்துல அந்தோனியா தகடு, செபஸ்தியா தகடு நம்முடைய மூதாதையர்கள் வைத்து எல்லா சாத்தான்களையும் விரட்டி அடித்ததை போல, குடும்பத்துல சமாதானம் வந்ததை போல, அதில் உள்ள ரகசிய ஜபங்கள் கொண்ட புஸ்தகம் இது. அதனால் இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம் தெய்வ பிள்ளைகளே.